ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சாத்திப்பட்டு பங்கின் நம்பிக்கையாளர்களான என் சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த குழந்தைகளே, அன்பார்ந்த அருள் சகோதரிகளே, அன்பார்ந்த அருள் பணியாளர்களே, இங்கே இருக்கிற நம்முடைய பாசமான பங்கு தந்தை அந்தோணிராஜ், நம்முடைய உள்ளூர் குருக்கள், மூத்த குரு ரட்சகர் தந்தை சூசராஜ், தந்தை போஸ்கோ, இவர்கள் பெயராலும் என்னுடைய பெயராலும் உங்கள் எல்லாருக்கும் நம்முடைய அன்பு தாய் இதய அன்னையின் பெருவிழா நல்வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் ஹாப்பி ஃபீஸ்ட். உண்மையாகவே முதலாக என்று நினைக்கிறேன், அருள் பணியாளராக குருவாக இருக்கும்போது கூட நான் திருவிழாவுக்கு திருப்பலி நிறைவேற்றியதாக நினைவில்லை. இன்றைக்கு திருப்பலி நிறைவேற்றி உங்களோடு சேர்ந்து உங்களுக்காக ஜெபிப்பதில் நானும் மகிழ்ச்சி அடைகிறேன். பங்கு தந்தை ஒரு நீண்ட பட்டியல் வாசித்தார். எவ்வளோ பேர் இறைவனின் இரக்கத்தால் நம் அன்பு தாயின் பரிந்து பேசலால் நன்மைகளை பெற்றிருக்கிறார்கள். அவர்களோடு சேர்ந்து நாமும் நன்றி கூறுகிறோம். ஒரு பக்கம் நம் அன்புக்குரிய மரித்த உறவினர்களுக்காக அவர்கள் நிலைவாழ்வு பெற வேண்டுகிறோம். இன்னொரு பக்கம் 12 நாட்களுக்கு முன் என்னுடைய சகோதரர் ஞான பிரகாசமும் மரித்தார். அவர் உட்பட எத்தனையோ பேருக்கு நாம் இறைவனின் இரக்கத்தை வேண்டி இந்த திருப்பலி ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் நிறைய நல்ல காரியங்கள் நம் ஊரிலே நிகழ வேண்டும் என்றெல்லாம் ஆசிக்கிறோம். ஆண்டவருடைய வல்லமை இல்லாமல் எதுவுமே நடக்க முடியாது. நம்முடைய முயற்சி ஒரு பக்கம்தான். கடவுளுடைய இரக்கம், வல்லமை, அவருடைய அருள் நமக்கு நிறைய தேவைப்படுகிறது. அதற்காக இந்த திருப்பலியில் நாம் எல்லாரும் சேர்ந்து வேண்டுகிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய இந்த கோயில் தூய இதய மாதாவின் கோயில், இதய மரி அன்னையின் கோயில். சென்ற வாரம் பணிக்கன்குப்பம் வெண்ணேற்பு அன்னையின் விழா. வழக்கமாக இருதய மாதா ஜூன் மாதத்தில்தான் கொண்டாடப்படும். ஒருவேளை தாய் பங்கிலிருந்து நாம் பிரிந்ததால் அவர்களுடைய திருவிழாவுக்கு பிறகு நம்முடைய திருவிழா வைக்கப்படுகிறதோ என்று தெரியவில்லை. இந்த தாயினுடைய பரிந்து பேசுதல் எல்லாருக்கும் துணை செய்கிறது. நம்முடைய மக்கள் மாதா மீது மிகுந்த பக்தி கொண்டவர்கள். எத்தனையோ புனிதர்கள் மீது, குறிப்பாக அந்தோணியார் மீதும் நிறைய பக்தி கொண்டவர்கள். அந்த தாயின் பரிந்து பேசுதல், பாதுகாப்பு இன்னும் தொடர்ந்து இருக்க வேண்டும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று அந்த தாயை பார்த்து நாம் ஜெபிக்கிறோம். நாம் ஜெபிக்கிற அருள் நிறைந்த மரிய ஜெபத்தில் கூட இப்போதும் எங்கள் மரண நேரத்திலும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பல நாட்கள் எனக்கு அதன் அர்த்தம் புரியவே இல்லை. பிறகுதான் தெரிந்தது, அம்மா, உம்முடைய மகன் சிலுவையில் மரிக்கும்போது நீ பக்கத்தில் இருந்து கொண்டிருந்தாயே, அதே போலத்தான் நாங்கள் மரிக்கும்போது, நாங்கள் துன்புறும்போது எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அம்மா என்று அந்த தாயை பார்த்து கேட்பதற்கு நாம் வெட்கப்படவே கூடாது. நிச்சயமாக நமக்கு சக்தி கொடுப்பார்கள், வல்லமை அளிப்பார்கள். ஒருபோதும் நாம் ஏமாந்து போக மாட்டோம். அன்றைக்கு கானாவூர் திருமணத்தின் போது தன் மகனிடம் வந்து, மகனே, ரசம் தீர்ந்து விட்டது, இந்த திருமண குடும்பத்திற்கு அவமானம் வந்து தொலைய போகிறது, எப்படியாவது அவர்களுக்கு மகிழ்ச்சியை தா, அவர்களை காப்பாற்று என்று கெஞ்சி கேட்டாரே, அதே போல மகனே, என்னுடைய அன்பார்ந்த சாதிப்பட்ட மக்களுக்கு மகிழ்ச்சி குறைவாக இருக்கிறது மகனே, ஏதாவது செய் என்று நம்ம எல்லாருக்காகவும் பரிந்து பேசுகின்ற தாய் நம்முடைய அன்பு தாய் அன்னை கன்னிமரியா என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது.
பிரியமான சகோதர சகோதரிகளே, தூய இருதய மாதா, இதய அன்னை என்றால் என்ன? அந்த இதயம் எப்படிப்பட்ட இதயம்? என் இதயத்திலிருந்து நான் உங்களோடு இன்றைக்கு பகிர்ந்து கொள்வது, முதலாக பிரியமானவர்களே, நல்ல தேர், கொண்டாட்டம், ஜோடனை, சாப்பாடு, வெளியெல்லாம் கடைகள் எல்லாம், இதெல்லாம் ஒரு பெரிய காரியம் என்று ஒவ்வொரு திருவிழாவிலும் நாம் சொல்ல முடியாது. என்னை பொறுத்த மட்டில் மாதாவின் இதயத்தை நாம் பெற வேண்டும். ஒரு கிறிஸ்தவன் என்பதற்கு என்ன அடையாளம் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை வாசிக்க வேண்டும் அல்லது கேட்க வேண்டும், முடிந்த போதெல்லாம் திருப்பலிக்கு வர வேண்டும். முக்கியமாக ஞாயிறு திருப்பலிக்கு ஒருபோதும் தவறக்கூடாது. இதுதான் கிறிஸ்தவத்தின் அடித்தளம். இறை வார்த்தை, புனிதமிகு நற்கருணை, இடைவிடாத ஜெபம், காலை ஜெபம், மாலை ஜெபம், இதற்குத்தான் நம்முடைய விழாக்கள் எல்லாம் துணை செய்ய வேண்டும். அப்படி பார்க்கும்போது மாதாவினுடைய இதயம் இறை வார்த்தையை தியானித்த இதயம். லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 19 வாசிக்கிறோமே, மாதா எல்லாவற்றையும் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்தாரே. இன்றைய நற்செய்தியிலே கேட்டோமே, இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று. பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை வாசியுங்கள். நம்முடைய கைரேகை, ஃபிங்கர் பிரிண்ட் பைபிள் மேலே இருந்த போதாது, ஒவ்வொரு பக்கத்திலும் பதிய வேண்டும். அப்படி என்றால் பைபிளை நாம் புரட்டி இருக்கிறோம் என்ற அர்த்தம். ஒருவேளை படிக்க தெரியாமல் இருக்கலாம், நேரம் இல்லாமல் இருக்கலாம். இந்த நவீன காலத்திலே ஊடகங்கள் வழியாக ஒவ்வொரு நாளும் கேட்க வாய்ப்பு இருக்கிறது. எனவே இறை வார்த்தையை கேளுங்கள். கேட்க கேட்க உங்கள் உள்ளம் மென்மையாகும், கனிவாகும், மன்னிக்க முடியும், தாராளமாக. இறை வார்த்தைக்கு முதலிடம் கொடுத்த தாயே, என் ஊர் மக்கள் எல்லாரும் இறை வார்த்தையை தெரிந்திருக்க வேண்டும். உங்களுக்கே தெரியும், நம்ம ஊரில் நிறைய பேர், குறிப்பாக இந்த பக்கத்தில், நம்முடைய கத்தோலிக்கத்தை விட்டு தூரமாக போய்விட்டார்கள் என்று தெரியும். அவர்களை விட அதிகமாக விவிலியத்தை தெரிந்தவர்களாக நாம் எல்லாரும் மாற முடியும். மனசு வைத்தால் போதும். மாதா இறைவார்த்தை மாதா, இறைவார்த்தை கேட்ட மாதா, சிந்தித்த மாதா, அதன்படி வாழ்ந்த மாதா. அதைத்தான் முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, இந்த மாதாவின் இதயம் எப்போது பார்த்தாலும் செய்த இன்னொன்று, ஆண்டவருடைய விருப்பத்துக்கு பணிந்த மாதா. இந்த காலத்தில் பாருங்க, குழந்தைகள் ஒரு வீட்டில் ஒரு பிள்ளை இருக்குது அல்லது 2 பிள்ளை இருக்குது. அன்னைக்கு நான் இலங்கையில் போயிருந்த போது கேள்விப்பட்டேன், 3வது குழந்தைன்னா பிஷப்பே வந்து ஞானஸ்நானம் கொடுப்பார். அவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக இப்படி ஒரு பழக்கமாக இருக்கிறது. நிறைய குழந்தைகள் இருக்கும்போது சில நேரத்தில் விட்டு கொடுப்பார்கள். ஒரே பிள்ளை இருக்கும்போது எனக்கு இதுதான் வேணும், இந்த சாப்பாடு தான் வேணும், டிவியில் இந்த சேனல் தான் வேண்டும், பிடிவாதமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, மாதா எடுத்த முடிவுகள் எல்லாம் ஆண்டவருக்கு உரிய முடிவு. இன்னைக்கு என்ன சமைக்கிறது, நீங்கள் எளிதாக முடிவு செய்யலாம். என் பிள்ளையை என்ன படிப்புக்கு அனுப்புறது, இன்னும் கொஞ்சம் முயற்சி எடுத்து முடிவெடுக்க வேண்டும். என் பொண்ணை யாருக்கு கட்டி கொடுக்கறது, இன்னும் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். சில பேர் ஏன் இஷ்டம் ஏன் இஷ்டம் என்று மனைவியிடம், பிள்ளைகளிடம் அல்லது அப்பாவிடம், அம்மாவிடம் சொல்லுகிறார்கள். உங்கள் இஷ்டம் கடவுளுடைய இஷ்டம்தானா என்று ஒவ்வொரு முறையும் கேட்டு பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, மாதாவின் இதயம் இப்படித்தான். ஆண்டவரே, உம்முடைய விருப்பப்படி ஆகட்டும் என்று கேட்கின்ற இதயம். புனித இதய அன்னையை நாம் பார்க்கின்ற போது, அம்மா, நாங்கள்
கடவுளுடைய விருப்பத்தை தேட வேண்டும். நீர் கடவுளுடைய விருப்பத்தை தேடினீரே, அதற்கு பணிந்தீரே என்று நாம் எல்லாரும் முயற்சி எடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, மூன்றாவது, அந்த மாதாவின் இதயம் யாருக்கு என்ன தேவை என்று பார்க்கின்ற ஒரு நல்ல இதயம். பிரியமானவர்களே, திருவிழா கொண்டாடினால் போதாது. குடும்பத்தாரின் தேவைகளை பார்க்கிறீர்களா? உணர்கிறீர்களா? அவர்களின் கண்ணீரை கண்டு சும்மா இருக்கிறீர்களா? இன்றைக்கு ஆண்டவர் கேட்கிறார், மாதா கேட்கிறார், என்னுடைய பிள்ளைகளா நீ? அன்றைக்கு என்னுடைய உறவினர் எலிசபெத்து முதிர்ந்த வயதில் கருவுற்றிருக்கிறார் என்று கேள்விப்பட்டேன். உடனே போய் 3 மாதம் நான் வேலை செய்தேனே, என்னை பின்பற்ற மாட்டாயா? கானாவூர் திருமணத்தாரின் சங்கடத்தில் இருந்து விடுவித்தேனே, என்னை பின்பற்ற மாட்டாயா? என் மகன் உண்ணவில்லை, உறங்கவில்லை என்று கேள்விப்பட்ட போது தேடி போனேனே, என்னை பின்பற்ற மாட்டாயா? சீடர்கள் எல்லாம் ஓடிவிட்ட போது நான் சிலுவை அடியிலே நின்று என்னுடைய மகனுக்கு ஆறுதல் அளித்தேனே, என்னை பின்பற்ற மாட்டாயா? என் மகனின் இதயம் என்னுடைய இதயம், என்னுடைய இதயம் என் மகனின் இதயம். உன் இதயம் எப்படிப்பட்டது? அதுதான் ஒருவர் சொன்னார், மழையிலே நனைந்து கொண்டு வந்தாலும் உன் நண்பனாக இருந்தால் அவனுடைய கண்ணீர் கூட உனக்கு தெரியும் என்று. மழை நீரா கண்ணீரா என்று இதயம் இல்லாதவர்கள் அடையாளம் கண்டுகொள்ள முடியாது. ஆனால் உன்னுடைய நண்பன் என்றால், உனக்கு வேண்டியவர் என்றால், மழையில் நனைந்தாலும் அவர்களுடைய கண்ணீர் உனக்கு தெரியும் என்று. பிரியமானவர்களே, இந்த உணர்வு இருக்க வேண்டும். சில பேர் பெற்றோருடைய கஷ்டத்தை, பிள்ளைகளுடைய கஷ்டத்தை, உடன் பிறப்புகளுடைய வேதனையை புரிந்து கொள்ள மனமில்லாமல் இருக்கிறார்கள். இருதய மாதாவின் விழா கொண்டாடி என்ன அர்த்தம்? மாதா அப்படி இல்லையே. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி, 15ஆம் தேதி விண்ணேற்பு அன்னையின் விழா கொண்டாடி 22ஆம் தேதி அனைத்துலக திருச்சபை, முக்கியமாக 1954ஆம் ஆண்டிலிருந்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் அரசியான மாதாவின் விழாவை கொண்டாடுகிறது. நாம் கூட மகிமை நிறை மறை உண்மைகளிலே சொல்லுகிறோம். விண்ணேற்பு, அதை தொடர்ந்து விண்ணரசியாக மணிமுடி சூட்டப்பட்ட மாதாவை நினைவு கூறுகிறோம். பிரியமானவர்களே, மாதா எப்படி இப்படி அரசியாக உயர்த்தப்படுகிறார்கள் என்று திரு அவை நமக்கு போதிக்கிறது. முதலாக கீழ்ப்படிதல். பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் கீழ்ப்படிய வேண்டும். கடவுளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். திருச்சபைக்கு, அதன் சட்டங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். நாட்டு சட்டத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிந்தால்தான் நமக்கு வாழ்வு. ஆண்டவர் இன்றைக்கு கீழ்ப்படிந்து அரசியாக உயர்த்தப்பட்ட மாதாவை நம் கண்முன்னே நிறுத்துகிறார். என் இஷ்டம், என் விருப்பப்படி செய்வேன், யார் பேச்சையும் கேட்க மாட்டேன். முக்கியமாக சிறு பிள்ளைகளெல்லாம் இன்றைக்கு நினைவில் கொள்ள வேண்டும். பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள், ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். அப்போதுதான் உங்களுக்கு வளர்ச்சி உண்டு. அடுத்தது பாருங்க, மாதாவினுடைய தாழ்ச்சி. இன்னைக்கு தியான பாடலிலும் மாதா பாடிய நன்றி பாடலை நாம் கேட்டோம். மாதா பாருங்க, நான் கடவுளின் தாய் என்று கப்ரியேல் தூதர் சொல்லிவிட்டார், எல்லாம் வாங்க என் காலில் விழுங்க அப்படின்னு சொன்னாங்களா? இல்லை, நான் ஒரு வேலைக்காரி, ஆண்டவரே உம்முடைய விருப்பத்துக்கு பணிகிறேன் என்று தானே சொன்னார்கள். போய் ஒரு வேலைக்காரியாகத்தானே எலிசபெத்தம்மா வீட்டில் இருந்தார்கள். எலிசபெத்தம்மா புகழ்ந்த போது எனக்கு எந்த தகுதியும் இல்லை, என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்றது, என் மீட்பராம் கடவுளை நினைந்து என் இதயம் களி கூறுகின்றது, வல்லமை மிக்கவர் எனக்கு அரும் பெரும் செயல் பல செய்தார், தாழ்நிலை இருந்த என்னை கடைக்கண் நோக்கினார். பிரியமானவர்களே, நம்மிடம் இருப்பதெல்லாம் கடவுள் போட்ட பிச்சை. தாழ்ச்சி என்றால் நாம் ஒருவரை ஒருவர் மதிக்க வேண்டும், யாரையும் எடுத்தறிந்து பேசக்கூடாது, அகந்தையோடு இருமாப்போடு நாம் தெரியக்கூடாது. இந்த தாழ்ச்சியான மாதா தான் அரசியாக உயர்த்தப்பட்டார்கள். பாருங்கள், மாதா எல்லாருக்கும் நல்லது செய்ய ஆசைப்பட்டார்கள்.
எனக்கு பிடித்த ஒரு அருமையான விவிலிய பகுதி எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். நீங்களோ கடவுளின் கைவேலைப்பாடு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் நல்லது செய்வதற்கென்றே படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நான் பல முறை மாணவிகளுக்கு சொல்வேன், அழகாக இருக்க வேண்டுமா, அருமையான ட்ரெஸ்ஸு வேண்டாம், நகை வேண்டாம், மேக்கப் சாதனங்கள் வேண்டாம், ஒவ்வொரு நாளும் புதிதாய் கற்றுக்கொள், ஒவ்வொரு நாளும் யாருக்காவது நல்லது செய், அப்படியானால் நீ அழகாய் இருப்பாய், உன்னுடைய அழகை யாரும் பறித்துவிட முடியாது என்று சொல்வேன். மாதா நல்லது செய்பவர்கள், நல்லது செய்ததால் தான் மாதா உயர்த்தப்பட்டார்கள். பிரியமானவர்களே, மிக முக்கியமாக மாதா எப்படி இந்த நிலைக்கு உயர்த்தப்பட்டார்கள் என்றால், ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 8ஆம் அதிகாரம் 17-18 நாம் வாசிக்கிறோம். அவரோடு துன்புற்றால் அவரோடு மாட்சி பெறுவோம். மாதா தன் மகனோடு துன்புற்றார்கள், மகனுக்காக துன்புற்றார்கள். இங்கே இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் நம்மை சார்ந்தவர்களுக்காக துன்புற வேண்டும். எத்தனையோ தாய்மார்கள் துன்புறுகிறார்கள், எத்தனையோ தந்தையர்கள் துன்புறுகிறார்கள், எத்தனையோ மூத்த சகோதரிகள் சகோதரர்கள் தியாகம் செய்கிறார்கள். அவர்கள் எல்லாருக்கும் மாதாவோடு மாட்சிமையில் பங்கு உண்டு என்று நாம் நம்பலாம். உங்கள் துன்பம் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறதா, வாழ்வை தருகிறதா? பிள்ளைகளை உருவாக்க வேண்டும் என்று துன்புறுகிறீரா? வயதான பெற்றோரை கவனித்து கொள்ள துன்புறுகின்றீர்களா? நிச்சயம் கைமாறு உண்டு. பிரியமானவர்களே, மாதாவின் இதயத்தை பெறுவோம், மாதாவின் மாட்சியை பெறுவோம், கீழ்ப்படிவோம், தாழ்ச்சியோடு இருப்போம், நல்லது செய்வோம். எல்லாவற்றை விட அதிகமாக யாருடைய துன்பத்துக்கும் நாம் காரணமாய் இல்லாமல் மற்றவர்களுக்காக துன்புற்று மகிழ்ச்சியை உண்டு பண்ணுவோம். நம் அன்பு தாய் இருதய அன்னை நம் எல்லாருக்காகவும் பரிந்து பேசுவாராக. ஆமேன்.